ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ட்ரஸ்ட் வாலெட் எப்படி ஓப்பன் பண்ணுறதுங்கிறத நான் இன்றைக்கி சொல்லித்தர போகிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்ம சப்ஸ்கிரைபர் காலையிலே ஒரு மெசேஜ் போட்டிருந்தாரு. ப்ரோ, அந்த ட்ரஸ்ட் வாலெட் எப்படி ஓப்பன் பண்ணுறது, அதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. அதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். பார்த்தீங்கன்னு சொன்னால், அதுக்கப்புறம் இன்னொரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாரு, ட்ரஸ்ட் வாலெட்டில் இருக்க காசை நம்ம எப்படி பேங்க்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுங்கிறது கேட்டிருந்தாரு. மேபி பார்த்தீங்கன்னு சொன்னால், அதுக்கு கூடிய சீக்கிரமாக அந்த வீடியோ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இப்போது இதை பற்றி மட்டும் உங்களுக்கு சொல்லித்தரேன். ட்ரஸ்ட் வாலெட் எப்படி ஓப்பன் பண்ணுறதுங்கிற நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இது பற்றி மேபி எல்லாருக்குமே இந்த ட்ரஸ்ட் வாலெட்டை பற்றி தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். இது பார்த்தீங்கன்னு சொன்னால், உங்களோட பிட்காயின், லைட் காயின் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் சேவ் பண்ணி வைக்கிறது. சரிங்களா? இதில் சேவ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைப்படும் போது உங்கள் பேங்க்குக்கு விட்ரால் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, உங்கள் பேடிஎம் இருக்கலாம். நீங்கள் ஏர்ன் பண்ணுற மணியை பேடிஎம்மில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு பேடிஎம்லேருந்து உங்கள் பேங்க்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்களா, அதே சேம் தான். சரிங்களா? இதில் பிட்காயின், லைட் காயின் ஏகப்பட்ட காயின்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எல்லாமே இதில் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். தேவைப்படும் போது உங்கள் பேங்க்கு விட்ரால் பண்ணிக்கலாம். இது எப்படி ஓப்பன் பண்ணுறது எல்லாமே நான் சொல்லித்தரேன். இது பார்த்தீங்கன்னா, நான் வீடியோக்களை இதோட லிங்க் கொடுக்க முடியாது. நீங்கள் டைரெக்டாக ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிங்க. ட்ரஸ்ட் வாலெட்டுன்னு டைப் பண்ணால் போதும், உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் வந்ததுக்கப்புறம் ட்ரஸ்ட் வாலெட்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணுங்கள். TRUST WALLET அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வேலெட் வரும். சரிங்களா? இதான் ட்ரஸ்ட் வாலெட்டு. இதை இன்ஸ்டால் பண்ணிங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால், உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வரும். இதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் எ நியூ வேலெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ் இந்த மாதிரி வரும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த பாக்ஸில் டிக் பண்ணிங்க. டிக் பண்ணிட்டு கண்டினியூங்கிறத கொடுத்துங்க. கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இதில் ஒரு பாக்ஸில் டிக் பண்ணிங்க. டிக் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துங்க. கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு 12 வேர்ட்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஒரு காலத்தில் நம்பர் போடுவேன். ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் போட்டு அதில் ஒரு வேர்டு, செகண்டாக ஒரு நம்பர் 2ன்னு போட்டு அதுக்கு ஒரு, அதுக்கப்புறம் 3 போட்டு அதில் ஒரு வேர்டு, இந்த மாதிரி உங்களுக்கு 12 வேர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அந்த 12 வேர்ட்ஸும் பார்த்தீங்கன்னா, என்னால் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியல. நீங்கள் அதை ஒரு பேப்பரில் நோட் பண்ணிங்க. கரெக்டாக நோட் பண்ணிங்க. சரிங்களா? நம்பர் 1ன்னு போட்டு அதுக்கான வேர்டை நோட் பண்ணிங்க. நம்பர் 2ன்னு போட்டு அதுக்கான வேர்டை டைப் பண்ணுங்க. இந்த மாதிரி 12 வேர்டையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுங்க. வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு பேஜ் கொடுக்கும்போது, நெக்ஸ்ட் பேஜில் நீங்கள் அந்த 12 வேர்டும் எல்லாமே சேஞ்ச் ஆகி இருக்கும். சரிங்களா? அதில் நீங்கள் கிளியராக செட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வேர்டு எந்த வேர்டு இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் அதில் டச் பண்ணணும். நீங்கள் நோட்டில் எழுதி வச்சுருப்பீங்கள்ல, அதை பார்த்து நீங்கள் டச் பண்ணாலே போதும். ஃபஸ்ட்டு வேர்டு எது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. அது நீங்கள் டச் பண்ணிங்க. செகண்ட் வேர்டு, அது மாதிரி தேர்டு வேர்டு, அந்த மாதிரி 12 கரெக்டாக நீங்கள் டைப் பண்ணிங்க. சரிங்களா? சப்போஸ் நீங்கள் தப்பாக பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அதில் காமிக்கும், இது தப்புன்னு சொல்லிட்டு காமிக்கும். சரிங்க? அப்போ திருப்பி அதில் ஒரு டச் பண்ணால் அது வெளியே வந்துடும். சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் கரெக்டாக அதே மாதிரி 12 வேர்டையும் கரெக்டாக நோட் பண்ணி கரெக்டாக அதில் செட் பண்ணிங்க. செட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால், உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வரும். இதில் பார்த்தீங்கன்னா டன்னு சொல்லிட்டு கொடுத்துங்க. நெக்ஸ்ட் ஒரு பேஜ் வரும். எனேபிள் கொடுத்துங்க. எனேபிள் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால், உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வரும். இதில் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிட்காயின், எத்தீரியம் எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் உங்களுக்கு எதாவது காயின்ஸ் வேணும்னு சொன்னால் இதில் டச் பண்ணிங்க. இதில் டச் பண்ணாலே போதும். எல்லா காயின்ஸுமே இதில் அவைலபிளாக இருக்குது. சரிங்களா? உங்களுக்கு எது வேணுமோ இதில் டைப் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா காயின்ஸுமே இதில் இருக்குது. சரிங்களா? அதுக்கப்புறம் இதோட அட்ரஸ் எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ நான் பிட்காயின் இருக்குல்ல, இந்த பிட்காயினை நான் டச் பண்ணிக்கிறேன். சரிங்களா? பிட்காயினை டச் பண்ணிக்கிறேன். டச் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த ரிசீவ்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை டச் பண்ணு. டச் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இதில் உங்களுக்கு பிட்காயினோட அட்ரஸ் வரும். சரிங்களா? இதை நீங்கள் காப்பி பண்ணி எடுத்துக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால், உங்களுக்கு வேறு ஏதாவது காயின்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னு சொன்னால், இப்போ நான் அதில் டச் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், எனக்கு இப்போ பிட்காயின் கேஷ் எனக்கு இது இப்போ தேவைப்படுதுன்னு சொன்னால், இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை ஆன் பண்ணி விட்டுங்க. சரிங்களா? இதை ஆன் பண்ணி விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அது ஃப்ரண்ட் பேஜில் உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? பிட்காயின் கேஷ்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃப்ரண்ட் பேஜில் வந்துடும். நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா? இவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக இருக்கும். சரிங்களா? இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னு சொன்னால் வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். சரிங்களா? இன்னொரு நல்ல பெஸ்ட்டான வீடியோவில் பார்ப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.